எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சாம்பார்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்டியான முள்ளங்கி சாம்பார். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இந்த ஸ்பெஷல் முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். குக்கரில் 1/2 கப் துவரம்பருப்பு போடுங்க. இது 125 ml கப் மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து மீடியம் சைஸ் தக்காளி நறுக்குனது. எனக்கு பூண்டு ரொம்பவே பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறம் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. அஞ்சு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு குக்கரை இறக்கி வச்சிருங்க. நெக்ஸ்ட் நல்ல அகலமான கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. 2 காஞ்ச மிளகாய் 2ஆக கிள்ளி போடுங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், நெக்ஸ்ட் 1 வெங்காயம் நறுக்குனது சேர்த்து வதக்குங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், நெக்ஸ்ட் கட் பண்ண முள்ளங்கி சேர்க்குறேன். அடுத்து 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன். நான் சாம்பார் பொடி சேர்க்கலை. உங்ககிட்ட சாம்பார் பொடி இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். முள்ளங்கி சாம்பாருக்கு உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி 10 நிமிஷத்துக்கு கடாயை மூடி வச்சு வேக விடுங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் முள்ளங்கி வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் 1/4 கப் புளி தண்ணி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சாம்பார் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். 10 நிமிஷத்துக்கு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். கடைசியாக கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காயும் சேர்க்குறேன். தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணால் கூட போதும். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. மார்க்கெட்லேருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக முள்ளங்கி வாங்கி இந்த சாம்பார் வைங்க. கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.